இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ராஜ்மோகன் தலித்துன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. அப்படிங்கும்போது தலித்துன்னு யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை சார். இந்த காஸ்ட் அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்றதே கிடையாது. அதுதான் தலித்திசம். நீங்க தலித்திசம், நீங்க தலித்துனே தெரியல அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்பரான சமூக நீதி. அவர் எதுக்கு கூட்டம் கூப்பிட்டாரு? அந்த விஷயத்துக்கு நீங்க கூப்பிட்டு டாபிக் தகுந்த மாதிரி பேசாம உங்க சொந்த விஷயத்த நீங்க பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்க போராளி தானே. போராளின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்கல்ல. ஆகஸ்ட் 10ஆம் தேதி நாங்க ஒரு கருப்பு தினமாவே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க எந்த கருப்பு தினத்துக்கு தலித்தின் போராளி மிஸ்டர் ரஞ்சித் எங்க கூட நின்னாரு. நின்னால்தான் தலித்துனே தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். அதை பெருமையா பேசாம சிறுமையா பேசுறீங்களே. இந்த குறுகிய மனப்பான்மை தான் ரஞ்சித்திட்ட நான் பார்க்குறேன். அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. நான் அவர் பேசுனதை கூட நான் தவறா இப்போ கூட நினைக்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதையாச்சும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாப்புல. ஹீ இஸ் நாட் அ ஹார்ம்ஃபுல் பர்சன். இயக்குனர் ரஞ்சித் அவர்கள்ட்ட சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நேரோ அப்ரோச் ரொம்ப கரெக்டு. அது ப்ராட் மைண்டட் திங்கிங்கோட தயவு செய்து யோசிக்கணும். அந்த பிரச்சனை இருக்காதுன்றீங்க. சீரியும் சொல்கிறேன், வெற்றிமாறனையும் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக குரல் எழுப்பல. ஆனால் இப்போ திடீர்னு நிறைய பேர் குரல் எழுப்புறாங்கன்னு இப்போ தாவே காட்சி சிரமப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீர் நான் ஐ டோன்ட் டேக் இன்டு கன்சிடரேஷன். அவர் ப்ரோ திமுக கைகூலி. லாபசாதிக்க பற்றியே உங்களுக்கு ஒன்றும் தெரியலங்கிறீங்க. அப்புறம் இந்த நாட்டை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டு பிரச்சனை தலை வச்சு ஆடிட்டு இருக்குல்ல சார். திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகன் பார்க்கலாம், உங்களுக்கு நேரம் இருக்குது, அங்கே அவ்வளோ மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அங்கே கண்ணை திறந்து பாருங்களேன் அப்படின்ற ஒரு கேர் எடுக்கிறாங்க சார். ஹார்ட் டச்சிங்காக இருக்கா? ஆமாம். இப்போ இதை எங்கே பேசணும்? லோக்சபாவில் போய் பேசணும். 30 பேர் இருக்காங்க. இந்த 30 பேரும் லோக்சபாவில் என்னத்தை பேசினாங்க? நம்ம நீட்டு போராட்டத்துக்கும் அவங்க நீட்டு போராட்டத்துக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சொல்கிறோம்? நீட்டு வேணாம்னு சொல்கிறோம், அபாலிஷ். அவங்க என்ன சொல்கிறாங்க? அது நீட்டில் சில திருத்தங்கள் கொண்டு வாங்க, அமைச்சர் மாற்றிருங்கன்றாங்க. ஆமாம். இப்போ அவங்க நீட்டை அந்த எக்ஸாமினேஷனை முறைப்படுத்துங்கிறாங்க. நம்ம நீட்டே வேணாங்கிறோம். டிஃப்ரென்ஸாக இல்லையா? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இயக்குனர் திரு பா ரஞ்சித் அவர்கள் அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலித்தா இருந்துகிட்டு இத்தனை வருஷமா நீங்க குரல் எழுப்பியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அரிய வகை ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அவர் கேட்டதுல ஒண்ணு கேட்டாரு. ராஜ்மோகன் தலித்துன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது தலித்துன்னு யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை சார். புரிஞ்சுங்களா? யாரும் நீங்க நாங்க தலித்து, நீங்க இந்த கட்சி, இந்த காஸ்ட் அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்றதே கிடையாது. அதுதான் தலித்திசம். நீங்க தலித்துனே தெரியல அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ப்ராப்பரான சமூக நீதி. புரிஞ்சுங்களா? அது கூட புரியாத நான் ரஞ்சித்தை தான் நான் பார்வைக்கிறேன். புரட்சி இயக்குனரா இருக்காரா? இல்ல, புரட்சி இயக்குனர் சார். நான் ஒண்ணு சொல்றேன் சார். அதாவது அவர் எதுக்கு கூட்டம் கூப்பிட்டாரு? மாணவர்களுடைய போராட்டம். அந்த விஷயத்துக்கு நீங்க கூப்பிட்டுட்டு உங்களை நம்பி கூட பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் வந்திருக்காரு. புரிஞ்சுங்களா? இங்க தாவேகால இன்னைக்கு ஜாயின் பண்ண நம்ம மன்சூர் அலிகான் போயிருப்பாரு, மற்றவங்க. இதுல பல நடிகர் போயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே நிலைப்பாடா? புரிஞ்சுங்களா? அதாவது நீங்க கூப்பிட்ட டாபிக் தகுந்த மாதிரி பேசாம உங்க சொந்த விஷயத்த நீங்க பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 அமைச்சர் என்ன பேசினாருன்னு சொல்லி அவர் கேட்டார்ல, நான் பதிலே சொல்லிடுறேன் அவருக்கு. புரிஞ்சுங்களா? நான் ஒன்றும் சப்பை கட்டுக்கிட்டேன் விரும்பல. நான் சொல்றேங்க, நான் ஒரு கிறிஸ்துவ அமைப்பின் ஒரு துணைத் தலைவர், தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பின் துணைத் தலைவர். புரிஞ்சுங்களா? தலித்து கிறிஸ்டியனுக்காக நாங்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அதாவது மற்ற மதத்துலேருந்து நீங்கள் கிறிஸ்துவராக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு தலித் ஸ்டேட்டஸ் போயிடும். ஐ மீன் எஸ்சி ஸ்டேட்டஸ் போயிடும். நீங்கள் ரிசர்வேஷன் கிடைக்காது. நீங்கள் பிசி கேட்டகரியில் வந்துடுவீங்க.
அப்படி ஒரு வழக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இப்போ வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தீர்க்க முடியலையே. இன்னுமே இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் ஹைகோர்ட். இன்னொரு கமிஷனை போடுறோம், இந்த கமிஷன் போடுறோம், அந்த கமிஷன் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம், இந்த கமிஷன் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம். கமிஷன் மேல கமிஷன் தான் போட்டுட்டு இருக்காங்களோ இல்ல எந்த கவர்மெண்ட்டுமே தீர்வு காண முடியல. அதுக்கு நாங்க வந்து அதை வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து நாங்க வந்து ஒரு கருப்பு தினமாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எந்த கருப்பு தினத்துக்கு வந்து தலித்தின் போராளி மிஸ்டர் ரஞ்சித் வந்து எங்க கூட நின்னாரு? இல்ல இந்த பிரச்சனை நீங்க சொல்றபடி இந்த பிரச்சனைக்கு எப்ப குரல் எழுப்பினாருன்னு எனக்கு அதுதான் புரிஞ்சுங்களா? அதாவது கிறிஸ்துவ மக்களுக்கான அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த கிறிஸ்துவ மக்களுக்கா தலித் கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அப்படிங்கும்போது நீங்க போராளி தானே, போராளின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்கல்ல. அப்படிங்கும்போது நீங்க இந்த பிரச்சனைக்காக எந்த ஆகஸ்ட் 10 நீங்க எந்த சர்ச்சில் எங்க போய் நீங்க போராட்டம் பண்ணீங்க? இல்லைன்னா நீங்க உங்க சபை உங்க இயக்கம் சார்பாக நீங்க எங்க போராட்டத்தை பண்ணீங்க? இல்ல அவர் படத்திலே இந்த மாதிரி காட்சிகள் பெருசா இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க பேசுற தலித்திசமோட வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் வந்து சூப்பரா பேசியிருக்காரு. நீங்க அசுரன்ல என்ன சொல்லியிருக்காரு? எல்லாரும் படிக்கணும்டா, அந்த படிப்பு ஒன்றது நிலம் இருந்தா புடிங்குவான், புரிஞ்சா? நீ சுத்தம் இருந்தா புடுங்கிக்குவான், புரிஞ்சுங்களா? ஆனா படிப்பை எவனாலும் புடுங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வச்சாரு பாருங்க, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அதை மறக்க முடியுமா? நீங்க அதுக்கு மேல நீங்க எங்கேயாச்சும் உங்க தலிசம் இன்னைக்கு நீங்க சொல்றதே வந்து அவர் எக்மோர் நின்னால்தான் தலித்துனே தெரிஞ்சுச்சுன்னா எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம். அதை பெருமையா பேசாம சிறுமையா பேசுறீங்களே. இந்த குறுகிய மனப்பான்மை தான் வந்து ரஞ்சித்திட்ட நான் பாக்குறேன், புரிஞ்சுங்களா? அவரு உங்க அதாவது இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப நீங்க நல்லா சம்பாரிச்சிட்டீங்கல்ல, நீங்க கார்ல போறீங்கல்ல, ஓகேங்களா? உங்க சக தலித் எல்லாமே பஸ்ல தானே போறாங்க. நாளைல இருந்து பஸ்ல போங்க சார், சைக்கிள்ல கூட போங்க, பிரச்சனை இல்லை. சைக்கிள்ல போங்க, பஸ்ல போங்க. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? ஏன் நீங்க வந்து சொகுசு வாகனத்துல போறீங்க? உங்க சக மனுஷன் வந்து இதுல போறான் அப்படின்னு அதெல்லாம் நம்ம பேசுறது வந்து ஒரு அநாகரிக செயல். நீங்க கார்லயே போங்க. மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை அப்படியே திசை திருப்பி அது வந்து தலித் பிரச்சனையா வந்து அவர் பேசுனது வந்து ரொம்ப, அதாவது அவருக்கு எந்த ஸ்டேஜ்ல என்ன பேசுறதுன்னு தெரியாது. இதுதான் வந்து ரஞ்சித்தோட ஒரு இது. அவர் படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும், நான் ரொம்ப ரசிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. நான் வந்து அவர் பேசுனதை கூட வந்து நான் தவறா இப்ப கூட நினைக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதையாச்சும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாப்ல. ஹி இஸ் நாட் அ ஹார்ம்ஃபுல் பர்சன், புரிஞ்சுங்களா? நான் இதே இமோஷனல் பர்சன், அவ்வளோதான். நான் இவ்வளோ அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு நான் இதை சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பதில் தெரியாம எப்படின்னா பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால தான் அதே விமர்சிச்சுட்டு, புரிஞ்சுங்களா? ஹீ இஸ் இமோஷனல், ஹீ வாண்ட்ஸ் டு கெட் திங்ஸ் டன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கன்னா வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிக்குவேன், ஓகே, நான் ப்ராட் மைண்டட் கிடையாது, நேரோ மைண்டட் தமிழ் கிறிஸ்துவ கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நானே சொல்லிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், யூ பீப்புள் ஆர் நாட் நேரோ மைண்டட், யூ ஹாவ் அ நேரோ அப்ரோச் அப்படின்னாரு. யூ பீப்புள் ஹாவ் நேரோ அப்ரோச், புரிஞ்சுங்களா? யூ பீப்புள் ஆர் ப்ராட் மைண்டட் அண்ட் யூ ஹாவ் நேரோ அப்ரோச் அப்படின்னாரு. அந்த மாதிரி விஷயத்த தான் நான் வந்து இயக்குனர் ரஞ்சித் அவர்கள்ட்ட சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நேரோ அப்ரோச் ரொம்ப கரெக்டு, அது ப்ராட் மைண்டட் திங்கிங்கோட தயவு செய்து யோசிச்சு இந்த பிரச்சனை இருக்காதுன்றீங்களா சார்? இன்னொரு விஷயம் சார், கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து ரஞ்சித் உள்ளிட்ட பல பேர் சொல்கிறேன், நான் அமீரையும் சொல்கிறேன், வெற்றிமாறனையும் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக குரல் எழுப்பல. ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து நிறைய பேர் குரல் எழுப்புறாங்கன்னு இப்போ தாவே காட்சியை சிரமப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து இட் இஸ் அ நீட் ஆஃப் த ஹேர், தே ஹாவ் டு டூ சர்டன் திங்ஸ். நான் வந்து இதில் வந்து 2-3 பேர்த்த தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நான் அமீரை வந்து நான் வந்து ஐ டோன்ட் டேக் இன் டு கன்சிடரேஷன் இட் செல்ஃப். அவர் வந்து ப்ரோ திமுக கைகூலி அப்படின்றத நான் பதிவு செய்யறேன். அவர் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், புரிஞ்சுங்களா? அவர் பேசின பேச்சுக்கும் நான் வந்து விமர்சனத்தை வைப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அமீரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ராம். சௌத்ரி சார்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு நீங்கள் உங்கள் பையனை மட்டும் கொடுங்க, பணம் வேணான்னாராம். அதுக்கு முன்னாடி சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்தார் நினைக்கிறேன் சார். இல்லை, அது ஃபர்ஸ்ட் வந்து ராம் தான். அவர் தான் சொன்னார், அவர் இன்டர்வியூவில், அவர் எந்த இன்டர்வியூவில் எது உண்மையா அது உண்மையா நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். நான் பார்த்த இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், நான் ஒன்றும் அவர்கிட்ட நேராக உட்காந்து பேசினதில்ல, ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். அப்போ வந்து என்ன சொன்னார், அவரை கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தேன் அப்படின்னால அந்த படம் வந்து பல வெற்றிகளை பெற்றுச்சு, பல விமர்சனங்களையும் பெற்றுச்சு. பட் ஆனால் அதில் வந்து எனக்கு இந்த அவார்டு கிடச்சிச்சு, அந்த அவார்டு கிடச்சிச்சு, எனக்கு ஒரு அமீர்னு ஒரு ஸ்டேட்டஸை கிடச்சிச்சு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார். அப்போ அதை அவர் சொல்கிறாரு, பசங்கன்னா வந்து இந்த மாதிரி படம் பார்க்க போகிறாங்க, ஓகேங்களா? அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ 65 லட்ச ரூபா லாஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த லாஸை மேலே வந்து பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா தனியாக எடுத்து வச்சுருந்தாராம்.
100 நாள் வந்து போஸ்டர் ஒட்டுறதுக்கும் பேப்பர் விளம்பரத்துக்கும் அந்த 13 லட்ச ரூபா நான் செலவு பண்ணேன். ஏன்னா என் படம் 100 நாளுங்கிறத நான் பேப்பரில் பார்க்கணுங்கிறதுக்காக அந்த 13 லட்ச ரூபா நானே செலவு பண்ணேன்னாரு. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு தக்காளி சட்னியா மிஸ்டர் அமீர்? புரிஞ்சுங்களா? உங்களுக்கு மற்றவங்களுக்கு அதாவது மாணவர்கள் எல்லாம் ஜனநாயகன் படம் பார்க்க அதுதான் சொல்றேன். உங்க படத்தை 100 நாள் நீங்க ஓட்டுறதுக்கு 13 லட்ச ரூபா செலவு பண்ணீங்க. வெறும்னா செவரொட்டி விளம்பரத்துக்கும் நீங்க சொன்ன உங்க வாய் தான். அப்ப நீங்க எங்க அந்த வாயை வச்சிருந்தீங்களோ அந்த வாயை எங்க இருக்குன்னு தேடுங்க. புரிஞ்சுங்களா? அதே அமீர் அவர் இன்டர்வியூல அவர் சொன்னதுதான். இந்த இன்டர்வியூ கூட சொல்றேன், இன்டர்வியூ வித் காஃபி வித் சித்ராவோ என்னமோ ஒண்ணு, அவரோட தான் அந்த இன்டர்வியூ பண்ணியிருக்காருல. அந்த இன்டர்வியூ நேற்று நான் சும்மா சாதாரணமா பார்த்துட்டு இருந்தேன். ஐ லைக் ஹிம். புரிஞ்சுங்களா? ஐ லைக் ஹிஸ் மூவிஸ் அஸ் அ டைரக்டர். நீங்க ஆனா நீங்க உங்க வந்து திமுகவுக்கு வந்து தோல் கொடுக்கறதுக்கும் இது பண்றதுக்கும் அதுக்குன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து உங்க முகத்திலேயே நாங்கள் கிழிப்போம். புரிஞ்சுங்களா? இவருக்கு ப்ரொடியூசரா கடைசியா இருந்தவர் யாரு? ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக்கை பத்தியே உங்களுக்கு ஒன்றும் தெரியலங்கிறீங்க. அப்புறம் இந்த நாட்டை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஜாஃபர் சாதிக்கை பத்தியே உங்களுக்கு தெரியலங்கிறீங்க. ஓகேங்களா? உலகமாக ட்ரக் மாஃபியா நடத்துறவன், அவன்கிட்ட துட்டு வாங்கவன், எவன் துட்டு வாங்கினாலும் எவன் துட்டு கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்குவீங்க. முந்தா நேத்து எங்கேயாச்சும் துட்டு வாங்கியிருப்பீங்க, நேற்று வந்து குலைச்சிட்டு போயிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வி நீட் நாட் ஆன்சர். மக்களுக்கு தெரியும் சார் இதெல்லாம். அதுதான் நான் சொல்றேன் சார், அதுதான் சொல்றேன். இதே அமீர் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம பசங்க தான் பாருங்க இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டுருவாங்க. அமீர் வந்து 13 லட்சம் அவர் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அவர் செலவு பண்ணியிருக்காரு. அவர் படத்துக்கு ஓடணும்னு நினைச்சாரு. சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்களே மிஸ்டர் அமீர், 5 வருஷத்துல எந்த பிரச்சனையுமே இல்லையா? எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. வேங்கவேல் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது சார், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால தான் ரெட் ஜெயிண்ட் எல்லாமே வெள்ளிக்கிழமை எல்லா படமும் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்மூத்தா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த விதமான அச்சம் இல்லாம பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வாயை வச்சிருக்கவங்கன்னா யாருமே கிடையாது. புரிஞ்சுங்களா? வாயில என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தொடர்ந்து பேசியிருந்தா ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, நான் எதுவும் செய்யவில்லை, என் தொண்டர்கள் செய்திருக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. ஆமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. இல்லை சார், இப்போ நீட்டு பிரச்சனை தலைவரிச்சு ஆடிட்டு இருக்குல்ல சார், திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயகன் பார்க்கலாம், உங்களுக்கு நேரம் இருக்கு, அங்க அவ்வளவு மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன் அப்படின்ற ஒரு கேர் எடுக்கிறாங்க சார். ஹார்ட் டச்சிங்கா இருக்கா? ஆமா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நீட்டு போராட்டத்துக்கும் அவங்க நீட்டு போராட்டத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன சொல்றோம், நீட்டு வேணாம்னு சொல்றோம். அபாலிஷ். அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது நீட்ல சில சீர்திருத்தங்கள் கொண்டு வாங்க, அமைச்சர் மாத்திருங்கன்றாங்க. ஆமா, இப்ப அவங்க நீட்டை வந்து அந்த எக்ஸாமினேஷனை முறைப்படுத்துங்கிறாங்க. நம்ம நீட்டே வேணாங்கிறோம். டிஃபரன்ஸா இல்லையா? புரிஞ்சுங்களா? அவங்க வந்து அப்பா இந்த சுடிதாரை போட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க அவங்க. புரிஞ்சுங்களா? இந்த பொண்ணே வேணாங்கிறோம் நம்ம. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நம்ம போராட்டத்துக்கும் அவங்க போராட்டத்துக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இதை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறேன். புரிஞ்சுங்களா? சரி, நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. யாரு குரல் கொடுக்கணும்? இப்ப வந்து இதை எங்க பேசணும்? லோக்சபால போய் பேசணும். லோக்சபால நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு அமிச்சிங்க? 2024க்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க? டிஎம்கே அந்த அலைஸ். ஓகேங்களா, 10 சீட்டு காங்கிரஸுக்குன்னு வச்சுக்கோங்க. பாக்கி எல்லாமே டிஎம்கேயோட கூட்டணி தானே. 22 எம்பி இருக்காங்க. ஓகேங்களா, பிளஸ் கூட்டணி இவங்க கூட்டணி தான் வச்சு வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் இருக்காங்க. இந்த 30 பேரும் லோக்சபால என்னத்த பேசினாங்க? அது உள்ள பேசல, வெளியில தான் போராட்டம் பண்ணிருக்காங்க. ராஜ்யசபால என்ன பேசினாங்க? ஓகேங்களா, நீங்க இப்ப கூட 2 பேர் அமைச்சிருக்கீங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் திருச்சி சிவா அவர்கள் இருக்காரு. அப்படி இப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. சும்மா வைங்க, ஒரு 25 பேர்னு வச்சுக்கோங்க சார். இந்த 25 பேர்த்துல இவங்க லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இவங்க என்னத்த இந்த நீட்டை பத்தி பேசியிருக்காங்கிறத சொல்லுங்க. அவங்கள்ட்ட ரகசியம்லாம் இருக்கு. என்ன ரகசியமா? ஹலோ நிதின்க, ஹலோ, அந்த ரகசியத்தை 5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது அவங்க காதுல போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாம இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அனாதையாட்டம் நிக்கிறாங்க. அந்த வெளியில வந்து போராடினது பாத்தீங்கன்னா மொத்தம் நீங்க சொல்ற மாதிரி 22 பேர்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க ஒரு 5-6 பேர் இருப்பாங்களா, ஆனா அங்க 30 பேரா நின்னாங்க சொல்றாங்க அவங்களா. புரிஞ்சுங்களா? ஒரு 15 பேர் இன்னும் போராடி இருப்பாங்களா, அதுலயே ஹாஃப் அட்டெண்டன்ஸ் தான். மீதி பேர் கேண்டீன்ல கூட இருந்திருக்கலாம். மீதி பேர் உட்காந்து இல்ல பிஜேபி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஆமா சார், இப்ப தொகுதி மறுவரையில கூட நாங்க சொல்றது இருந்துச்சுன்னா நாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி ஸ்மூத்தா சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா,
இவங்க வந்து ஒரு பெரிய எட்டப்பங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் ப்ரூஃப். டிஎம்கே வந்து ஒரு பெரிய எட்டப்பன். அந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிஜேபி என்ன சொல்லியிருக்குன்னா, we are only short of 6 MPs இருக்காங்க. அண்ட் we have our brothers from south itself இருக்காங்க. ஏன்னா சவுத்தில் இவனுமே வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணலை. அப்படிங்கும் போது we have brothers from south to support us அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க தான் வந்து இந்த எட்டப்பன்ஸாக இருப்பாங்கன்னு. இந்த எட்டப்பன் வேலையை பார்த்தாங்கன்னா தமிழக மக்கள் இவங்கள அறவே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.